அதாவது இப்படி சொன்ன உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். முழு உலகத்தையும் தந்தாலும் எனக்கு திருப்தி இல்லை, தேவனே என் திருப்தி. சொல்லுங்க, முழு உலகத்தை தந்தாலும் திருப்தி இல்லை, தேவன் தான் என் திருப்தி. கவனிங்க, முழு உலகத்தினுடைய இன்பம் எனக்கு வந்தாலும் அது இன்பம் அல்ல, தேவன் தான் இன்பம். இன் இங்கிலீஷ், ஆல் த வேர்ல்ட் வுட் நாட் மேட் மீ ஹாப்பி. இந்த உலகத்தில் எந்த மகிழ்ச்சியை நான் மகிழ்ச்சியாக்காது ஏசுனாரை தவிர. கரங்களை போய் சொல்லுங்கள், இந்த உலகத்தில் எந்த மகிழ்ச்சியும் என்னை மகிழ்ச்சியாக்காது ஆண்டவரை தவிர. இந்த உலகத்தின் எந்த தேவை சந்திக்காது ஆண்டவரை தவிர. இந்த உலகத்துடைய எந்த இன்பங்களும் என்னை திருப்தியாக்காது ஆண்டவரை தவிர. 3 things I want to say. Number 1, the world will not make me happy. ரெண்டாவது, the world will not make me pleasure. The world will not meet my source. தமிழில் சொல்கிறேன், இந்த உலகத்தின் எந்த உபகரணங்களும் என் தேவை சந்திக்காது. இந்த உலகத்தின் கவனிங்க, இப்படி சொன்னால் புரியும். எந்த ஆதாரம் எனக்கு ஆதாரமாக இருக்காது ஆண்டவரை தவிர. வாயத்தர சொல்லுங்கள், எந்த ஆதாரமும் எனக்கு ஆதாரமாக இருக்காது ஆண்டவரை தவிர. வேலை ஆதாரம், பென்ஷன் ஆதாரம், ஊழியம் ஆதாரம். ஆனால் இதை விட அவர் தான் எனக்கு ஆதாரம். சொல்லுங்கள், ஆல் த வேர்ல்ட் வில் நாட் மேக் மீ ஹாப்பி. ஆல் த வேர்ல்ட் வில் நாட் மேக் மீ ப்ளஷர். அடுத்து ஒன்று சொல்ல நம்புகிறேன். இதில் நீரே என் பங்குன்னு சொல்கிறார, அதை அனுபவிக்காமல் சொல்ல முடியுமா? உங்கள் சாப்பாடு, செஞ்ச பிரியாணி சூப்பராக இருந்துச்சு, எப்படி சொல்ல முடியும்? பார்த்தா சொல்ல முடியும். அவர் பார்க்கல, என்ஜாய்ட். சொல்லுங்கள், நான் என்ஜாய் பண்ணனால சொல்கிறேன், அவர் தான் என் பங்கு. பார்த்து சொல்கிறதா, அனுபவிச்சு சொல்கிறதா? நல்ல சமையல்காரங்க, நான் சொன்னேன், சமையலில் உங்கள் பலத்தை காட்டுங்கள், சபையில் உங்கள் குணத்தை காட்டுங்கள். புரியுதா? சமையலில் உங்கள் பலத்தை காட்டுங்கள், சபையில் உங்கள் குணத்தை காட்டுங்கள். பாருங்க, அனுபவிக்காம என்ன செய்ய முடியாது. அதை கர்த்தரே என் பங்கு. இது அறிவா அனுபவமா? என்னங்க கேட்குறேன், இங்கே அறிவால் தான் உட்காந்துருக்கிறோமா, அனுபவத்தால் உட்காந்துருக்கிறோமா? தமிழ் புரியுதா? அறிவு என்னை இங்கே கொண்டு வரல, என் அனுபவம் தான் என்னை கொண்டு வருது. அறிவினால் பேசலை, அனுபவத்தால் தான் பேசுகிறோம். ஆமேன் சொல்லுங்கள். தட் மீன்ஸ் he enjoyed God's portion. ஆமேன் சொல்லுங்கள். பாருங்க, இதுக்கு முன்னால் இவர் நிறைய பங்கை பார்த்துருப்பார். யூதா, எருசலேம், சமாரியா, சீரியா, இதெல்லாம் பார்த்துருப்பார். ஆனால் சொல்கிறாரு, அதெல்லாம் என்னுடைய பங்கு இல்லை, இதான் என்னுடைய பங்கு. பல தேசங்களை ஜெயித்தார் இல்லையா?